இதே அமைச்சர்கள், இதே ஏடிஎம்கே கட்சிக்காரர்கள் அண்ணாமலை வந்தப்போ எப்படி ஆர்ப்பரித்து எழுந்திருந்தாங்களோ, அந்த மாதிரி ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது, கட்சியில் தலைமையில் இருக்கும்போது பண்ணியிருப்பாங்களா? மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து ஃபர் கேப் போட்டுக்கிட்டு பிளாக் இது போட்டுக்கிட்டாலும் ஃபோட்டோ தான் எடுத்துக்கலாம். ஆனால் எம்ஜிஆர் ஆக முடியாது. கட்சி தேஞ்சு போச்சு. 35% இருந்த கட்சி 20% வந்துடுச்சு. சவுத் ஃபுல்லாக போயிடுச்சு. தேங்க்ஸ் டு 1 year 10.5 ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி தான் இருக்கும். தேங்க்ஸ் டு த ரைஸ் ஆஃப் அண்ணாமலை. அண்ணாமலை என்னைக்கு உதயம் ஆனாரோ அன்னைக்கு கொங்கு அடிபட்டு போச்சு. $18% இஸ் a very critical amount, critical percentage. ஏன்னா அது வந்து 28 மாறுறதுக்கு டைம் ஆகாது. அந்த மாதிரி ஒரு தன்னை தானே நிறுத்திட்டாரு. இவருடைய மிஸ்டேக் என்ன தெரியுமா? எடப்பாடி பழனிசாமியோடது பிரதான எதிர்க்கட்சி அப்படிங்கிற அந்த ஸ்லாட்டை அண்ணாமலைக்கு தாரவாத்து கொடுத்துட்டாரு. எதுலேயுமே அவங்க முன்னால் நிற்கலை. எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு அறிக்கை கொடுப்பாரு, அரசு கவனம் செலுத்த வேண்டும் அப்படிம்பாரு. உங்கள் அறிக்கைக்காக நம்மலாம் உட்காந்துட்டு இருக்கிறோம், மக்கள் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிஎம்கே ஆஸ் அ ரூலிங் பார்ட்டி இஸ் அ டிசாஸ்டர். பாத யாத்திரையில் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். எண்மண் எண் மக்களில் வந்து எவ்வளவு இளைஞர்கள் கலந்துக்கிட்டாங்க நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து பட்டி தொட்டியெல்லாம் உங்களுக்கு பாஜகவை பற்றி தெரிஞ்சிருக்கு, கொடி நட்டப்பட்டிருக்கு. ஆர்.என். ரவி வந்து மே மாதம் 2026 வரைக்கும் இங்கே தான் இருப்பார். உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிங்க. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட அரசியல் விமர்சகர் வாசுதேவன் சார் இருக்கார். அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் அன்புதாசன். எப்படி இருக்கீங்க சார்? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன்ப்பா. பிஜேபி வந்து கூட்டணி அதிமுக கூட சேருவாங்களா அப்படின்ற கொஷின் எழுந்திருக்கு. ஏன்னா வேலுமணி வீட்டுக்கு வந்து எடப்பாடி இல்லாத பாஜகவோட தலைவர்கள்லாம் போயிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி ஏன் போகல? அதுதான் பெரிய கொஸ்டினாக இருக்குது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா வேலுமணி மாதிரி ஒரு வீட்டுக்காரங்களோட கல்யாணம் அப்படிங்கும்போது டெஃபினெட்லி அவங்க போயிருக்கணும். ஆனால் அவருடைய மனைவியும் மகளும் போனாங்க மகனும் போனாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். வாட் எவர் இட் இஸ். ஆனால் எனக்கு என்ன தோன்றது, ஸ்லோலி அந்த எறும்பு ஊற கல்லும் தேயுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ப்ரெஷர் கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக எடப்பாடி பழனிசாமியும் தன்னுடைய பழைய தவறுகளை உணர ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவரை வந்து தவறு செய்கிறோம்னு தெரிஞ்சு அவர் அதை பண்ணலை. அதாவது அண்ணாமலை வந்து ஜெயலலிதா பற்றி பேசின கூறிய கருத்துக்கள், அந்த கருத்துக்கள் வந்து ஸ்பான்டேனியஸாக ஆஃப் த கஃப் வந்தது தான். அதாவது உங்களை மாதிரி ஒரு நிருபர் வந்து கேள்வி கேட்குறாங்க ஜெயலலிதா பற்றி, உடனே அவர் சொல்கிறார், அவ்வளோதான். அவர் கேட்டாங்க, இவர் சொன்னார், முடிஞ்சு போச்சு விஷயம். அதுக்கப்புறமும் அதுக்கு முன்னாலும் சரி அதுக்கப்புறமாவும் கூட சரி ஜெயலலிதா பற்றி நல்லபடியாக தான் அவர் பேசியிருக்கிறார் அண்ணாமலை. ஏன்னா ஜெயலலிதா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமையை ரொம்ப ஜாஸ்தி குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் அந்த முதல் இடைத்தேர்தல் வந்தபோது கிடைக்கல, 44,000 வாக்குகள் கிடைக்கலன்னு செங்கோட்டையனே சொல்லியிருந்தார். ஏன்னா அவர் அந்த ஊருக்காரர் தானே. சிறுபான்மையினர் சமாச்சாரம் அந்த போகியை கிளப்பி விட்டாங்க, ஐயோ அப்படின்ட்டு. ஆனால் அதுவும் தப்பு அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கிட்டார். எடப்பாடி பழனிசாமிக்கு புரியாத, அதாவது அவருக்கு தெரியாமல் செய்த தவறுகள் தான் அதிகமே தவிர தெரிஞ்சு செய்கிற தவறுகள் கிடையாது அதெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் மன்சூர் அலிக்கான வர வச்சு பேசினது, இதெல்லாம் வந்து அவருடைய இமேஜ் வந்து டேமேஜ் ஆகிடும். ஏன்னா அவ்வளோ பெரிய பார்ட்டி ஜெயலலிதா பண்ணியிருப்பாங்களா? இல்லை, மாட்டோம். ஒன்றும் இல்லை சார். வேலுமணி திருமணத்தில் யாரெல்லாம் போனாங்க, அங்கே அண்ணாமலையும் போயிருக்கிறாரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இதே அமைச்சர்கள், இதே ஏடிஎம்கே கட்சிக்காரர்கள் அண்ணாமலை வந்தப்போ எப்படி ஆர்ப்பரித்து எழுந்திருந்தாங்களோ திருப்பியும் சொல்கிறேன் அதை, அந்த மாதிரி ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது, கட்சியில் தலைமையில் இருக்கும்போது பண்ணியிருப்பாங்களா? மாட்டாங்க.
இன்றைக்கி அந்த நிலைமைக்கு எடப்பாடி கொண்டு வந்து வச்சுட்டாரு. இதுலேருந்தே உங்களுக்கு தெரியறது எடப்பாடி இஸ் நோ எம்ஜிஆர், எடப்பாடி இஸ் நோ ஜெயலலிதா. நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து ஃபர்க் கேப் போட்டுக்கிட்டு பிளாக் இது போட்டுக்கிட்டாலும் ஃபோட்டோ தான் எடுத்துக்கலாம், ஆனால் எம்ஜிஆர் ஆக முடியாது. ஏன்னா எம்ஜிஆருடைய அந்த இமேஜ் மனசில், மக்கள் மனசில், ஏன் மனசில் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் நீங்கள் அதை ஏமாற்றிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அவர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்தார் 4 வருஷம். உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். இப்போது அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு இது மாதிரி தவறாகி போச்சு. 71 வயசு ஆச்சு சார் அவருக்கு. என்னை விட 1 வருஷம் பெரியவர்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் 2026 பிடிக்கலை, ஆட்சியை பிடிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? அடுத்தது 77 வயசு ஆகிடும் அவருக்கு. 77க்கு அப்புறமா அவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய கேள்விக்குறியாக போயிடும். ஏன்னா கட்சியில் வந்து ஏற்கனவே இது மாதிரி 60+ ஆளுங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எம்ஜிஆரோட அதாவது இப்போது நான் 50 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க எல்லாரும். அதாவது எடப்பாடி பழனிசாமி பீரியடில் 50-60க்குள்ளே இருக்கிறாங்க. ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து 60-70 ஆகிடுது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு 4-5 பேருக்கு 80+ ஆகிப்போச்சு. இளைஞர்களே இல்லை. இதில் வேலூரில் மாநாடு நடத்தினாங்களே, இளைஞர் மகளிர் பாசறை அப்படின்னு நடத்தினாங்க. எவ்வளவு பெண்கள் வந்திருந்தாங்க, எவ்வளவு இளைஞர்கள் வந்திருந்தாங்க. நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு போய்கிட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து இன்றைக்கும் கரையாமல் இருக்க காரணமே இந்த மாதிரி ஆளுங்க தான், செங்கோட்டையன் மாதிரி ஆளுங்க தான். அன்றைக்கே கூட நான் சொன்னேன், செங்கோட்டையன் வந்து ரிவோல்ட் பண்ண மாட்டார், கட்சிக்கு எதிராக வேலை செய்ய மாட்டார், கட்சிக்குள்ளேயே இருந்து அவரை வந்து சரி பண்ணுவார் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ செங்கோட்டையன் மாதிரி ஆளுங்க இன்றைக்கி கொடுத்தது வேலுமணி திருமணம். இது வந்து ஒரு கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதாவது எப்படியும் அது கீழே வரத்தான் வரும், ஆனால் அதை வர்றதுக்கு கொஞ்சம் பலமாக காத்தடிக்கணும். யாராவது ஒருத்தர் இப்படி புஷ் பண்ணணும், ஒரு கொஞ்சம் தட்டி கொடுக்கணும், அப்படி கீழே வரும். அதுதான் இவங்க பண்ணினது. சார் 2024 எலெக்ஷனில் இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார். நாங்கள் பிஜேபி கூட இனிமேல் கூட்டணியே போக மாட்டோம். அப்படி இப்போ கூட்டணி போகும்போது இப்போ கீழே இருக்க தொண்டர்கள் வந்து பழைய மாதிரி வேலை செய்வாங்களா அப்படின்ற கொஸ்டின் எழுது. ஆமாம், பிரேமலதா கூட தான் சொன்னாங்க, எங்களுக்கு வந்து ராஜ்யசபா நீங்கள் எதையோ கேட்டால் நான் எதையோ சொல்லுவேன் சார். நேற்று கூட எடப்பாடி வந்து பிரேமலதாவுக்கு நாங்கள் வந்து எம்பி சீட் கொடுக்குறோம், ராஜ்யசபா எம்பி சீட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். அவங்க கிட்ட கேட்கும்போது இதுக்கு பதில் சொல்லாமே போயிட்டாங்க. என்ன நடக்குது சார் அங்கே? அதாவதுங்க, தேர்தல் அறிக்கையில் அதெல்லாம் சொல்லலை. ஆனால் இதை தவிர வேறு ஏதாவது ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்களா? அதாவது ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வாயால் நான் சொல்கிறது கூட நம்ம வந்து சம்டைம்ஸ் அதை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமையில் நாம் இருப்போம். எஸ்பெஷலி பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் அது ரொம்பவே முக்கியம். அதுதான் அழகு அப்படிங்கிறது. ஸோ அவர் அந்த சமயத்தில் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அண்ணாமலை பிஎம்கேவை தூக்கிட்டார், 10 இடங்கள் கொடுத்து தூக்கிட்டார். இவங்களை விட பிஎம்கே பெரிய ஆள். இப்போ வந்தது யார்? மன்சூர் அலிகான், அப்புறமா எஸ்டிபிஐ வரேன் அப்படின்ச்சு. எப்போ உங்களுக்கு வந்து ஒரு இஸ்லாமிய கட்சியோ அல்லது ஒரு கிறிஸ்தவ கட்சி அது மாதிரி ஏதாவது ஒரு மதவாத கட்சிகள் வர்றது உள்ள அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுடைய இமேஜை டேமேஜ் பண்ணிடும். அது கூட தான் புரியாமல் நீங்கள் இருந்தீங்க சீஃப் மினிஸ்டராக. அதுக்கப்புறமா என்னாச்சு, இவர் கிருஷ்ணசாமி வந்தார், வேறு யாரும் வரவே இல்லை. நாமக்கல்லில் நவம்பர் மாதம் 2022 நவம்பர் மாதம் நீங்கள் சொன்னது மெகா கூட்டணி அமைப்போம், ஆகவே இல்லை. இப்போ கூட ஆகாது. ஸோ இப்போ கூட அந்த எம்பி சீட்டை வந்து அன்புமணிக்காக தான் நிறுத்தி வைக்கிறாருன்னு பேசுகிறாங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன் நான். ஸோ ஒன்றுமே இல்லாத போது வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு கேரட்டு காமிச்சு, ஒட்டகத்துக்கு மேலே உட்காந்து கேரட்டை முன்னால் காமிச்சா கேரட் கிடைக்குமே சொல்லிட்டு அது பாட்டு போய்கிட்டு இருக்கும். அந்த கேரட் கிடைக்காது, கேரட்டே கடலுக்கு அது டெஸ்டினேஷன் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் அந்த கேரட் கட் பண்ணி கொடுப்பான். அது வரைக்கும் அது தொங்கிகிட்டே இருக்கும், இதுவும் போய்கிட்டே இருக்கும், முன்னாலே போயிட்டுருக்கும். ஸோ பிரேமலதா மாதிரி ஒருத்தரை நீங்கள் அப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாரையுமே பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பிரேமலதாவை அதாவது விஜயகாந்த் கட்சியை உள்ளே சேர்த்துக்கிட்டார். விஜயகாந்த் கட்சியினால் அவருக்கு என்ன லாபம் ஆச்சு சொல்லுங்கள்? ஓகே, பிஜேபியினால் லாபமே ஆகலை நீங்கள் சொல்கிறீங்கல்ல, பிரேமலதா கட்சியினால் என்ன லாபம் ஆச்சு உங்களுக்கு? அவருக்கு முக்கிய கடைசியில் 3000 ஓட்டில் தோற்று போயிட்டார் அவர். பாவம், உண்மையிலே மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்து சொன்னாங்க, ஒரு டிஎம்கே மாதிரி பெரிய கட்சிகள்லாம் வந்து நம்மளுக்கு விட்டு கொடுக்கக்கூடாதாங்கிற அளவுக்கு கேட்க போயிட்டாங்க. தட் வாஸ் எ ஜோக். ஆஃப்கோர்ஸ் ரொம்ப நொந்து போய் சொன்னாங்க. நம்ம அதை ஜோக்காக எடுத்துக்கூடாது, சீரியஸாக தான் எடுத்துக்கணும்.
பட் தேர்தல் அப்படின்னு வரும்போது வெற்றி தோல்வி தான். ஓகே, அந்த காலத்தில் கருணாநிதி எம்ஜிஆர்லாம் இருக்கும்போது 800 வாக்குகளில் தோத்துட்டோம்னு சொன்னோன்னா உடனே காசை கொடுத்து கையில் எழுதி வாங்கிக்குவாங்களாம். அண்ணா நகர்லலாம் ஆச்சு, நீங்களாம் பிறக்கலப்பா, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா, அதெல்லாம் வரலாறு இருக்குது, எங்கெங்கெல்லாம் நடந்ததுங்கிற வரலாறுலாம் நம்மக்கிட்ட இருக்குது, அந்த மாதிரி எழுதி வாங்கிக்குவாங்க. துறைமுகம் கூட அப்படி தான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது எனக்கு உண்மை என்னங்கிறது தெரியாது. ஏன்னா துறைமுகம் நடக்கும்போது நான் வந்து இங்கே இருக்கலை. 1991 சொல்கிறேன். சரி, இந்த விஷயத்தில் பேசும்போது அதிமுக வந்து ஃபர்ஸ்ட் வந்து விஜய் கூட கூட்டணி போகலான்னு பேசிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம், நாங்கள் தனியாக தான் முதலமைச்சராக தான் நிற்போம் அப்படின்னு சொன்னதுனால தான் இப்போ வந்து பிஜேபிக்கும் பாமகவுக்கும் தாவறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. சூப்பர், அருமையான கேள்வி. நீங்கள் அடுத்த கரெக்டாக நீங்கள் கரெக்டாக தாவிட்டீங்க. அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தலை விட்டீங்கன்னு சொன்னால் அந்த கேள்விக்கு நான் திருப்பி வருவேன். எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தலை விட்டாச்சு சொன்னால் எதிர்காலம் கிடையாது. வாழ்வா சாவா தேர்தல். ஸோ அவருக்கு என்னென்ன பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற, என்ன நெகட்டிவாக இருக்குங்கிறது முதல்ல நான் சொல்கிறேன். கட்சி தேஞ்சு போச்சு. 35% இருந்த கட்சி 20% வந்துடுச்சு. சவுத் ஃபுல்லாக போயிடுது. தேங்க்ஸ் டு 1 year 10.5 ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி தான் இருக்கும். தேங்க்ஸ் டு த ரைஸ் ஆஃப் அண்ணாமலை என்னைக்கு உதயம் ஆனாரோ அன்றைக்கி கொங்கு அடிபட்டு போச்சு. அப்புறம் நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க சொல்லுங்கள். சார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வரப்போகிறது வந்து சட்டமன்ற தேர்தல், அதனால் நாங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வந்ததோட பர்சன்ட் அதிகமாகும்னு சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அது ஒத்துக்கிறேன் நான். ஆனால் அது வந்து மோடிக்கான தேர்தல், இது எடப்பாடிக்கான தேர்தல். அதனால் இது கண்டிப்பாக அவங்களுடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாகத்தான் செய்யும். ஆனால் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதை தான் நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்க முடியும் இல்லையா. ஸோ அண்ணாமலை என்ன பண்ணிட்டாரு, உள்ளாட்சி தேர்தலில் 5% மேலே எடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா பாராளுமன்ற தேர்தலில் டக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ட்டாக கூட்டம் நியமித்தார். பரவாயில்ல விட்டுருங்க, நீங்கள் வரலன்னா பரவாயில்ல. 11.24 எடுத்தார். அப்புறம் 18% எடுத்துட்டார். 18% இஸ் a வெரி கிரிட்டிக்கல் அமௌண்ட்டு, கிரிட்டிக்கல் பர்சன்டேஜ். ஏன்னா அது வந்து 28 மாறுறதுக்கு டைம் ஆகாது. அந்த மாதிரி ஒரு தன்னை தானே நிறுத்திக்கிட்டார். மூன்றாவது இவருடைய மிஸ்டேக் என்ன தெரியுமா, எடப்பாடி பழனிசாமியோடது, பிரதான எதிர்க்கட்சி அப்படிங்கிற அந்த ஸ்லாட்டை அண்ணாமலைக்கு தாரவாத்து கொடுத்துட்டாரு. எதுலேயுமே அவங்க முன்னால் நிற்கலை. எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு அறிக்கை கொடுப்பாரு, அரசு கவனம் செலுத்த வேண்டும் அப்படிம்பாரு. உங்கள் அறிக்கைக்காக நம்மலாம் உட்காந்துட்டு இருக்கிறோம், மக்கள் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை மினிட் பை மினிட்டு அவங்க மூச்சு விட முடியாத அளவுக்கு எந்திரிக்க முடியாது. ஏன்னா தெளிய வச்சு அடிக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவ்வை சண்முகியில், அடா பாவிகளா தெளிய வச்சு அடிக்கிறீங்களாடா அப்படின்ட்டு. அது மாதிரி தெளிய வச்சு அவர் அடிக்கிறாரு. அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணினா தான் சார் வந்து எதிர்க்கட்சியாக இருக்க முடியும். சார், முக ஸ்டாலினுடைய அரசியல் எப்படி சார் இருந்தது? எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது தூங்கப்படலை சார் இவரை. இவ்வளோக்கும் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி நல்லா இருந்தது. முதல் 3 வருஷம் ஃப்ளாப்பு, கடைசி வருஷம் நல்லா பண்ணார். கடைசி 6 மாதம் ரொம்பவே நல்லா பண்ணார். அவர் சொல்லும் போது 27,000 போராட்டம் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், 27,000. ஆமாம், அது வேறு. அப்போது அந்த மாதிரி இது ஒரு டிஎம்கே ஒரு அருமையான எதிர்க்கட்சி. டிஎம்கே ஆஸ் அ ரூலிங் பார்ட்டி இஸ் அ டிசாஸ்டர். அது நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன், எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன் வித் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸு. ஓகே, அந்த மாதிரி இல்லை நீங்கள் இருக்கணும். அதை விட்டுவிட்டு இவருக்கு எல்லாத்தையும் கொடுத்துவிட்டு இன்றைக்கி பொதுமக்கள் எங்கே வேணாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள், அதிமுக அப்படின்னா இல்லை அப்படின்றான், பாஜக தான் எதிர்க்கட்சி அப்படின்னா ஆமாம் பாஜக தான் எதிர்க்கட்சி. எல்லாத்தையும் திருப்பரங்குன்ற வரைக்கும் நீங்கள் பாருங்கள், மும்மொழி கொள்கை வரைக்கும் நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி அவங்க அங்கே போய்ட்டு கலந்துக்கிறதுக்கு அவசியமே இருக்கல, ஆனால் தேவையில்லாமல் கலந்துக்கிட்டாங்க. தட்ஸ் ஓகே. நவ் பாசிட்டிவ் சைட்ஸ்க்கு நீங்கள் வாங்க. எடப்பாடி இப்போது என்டிஏ வருது, இதையும் சொல்கிறேன். விஜயும் அவரும் ஜாயின் பண்ணிட்டாருன்னே வச்சுங்களேன். விஜயும் அவரும் ஜாயின் பண்ணாங்கன்னா யார் முதல்வருங்கிற ப்ராப்ளம் வரும். ஓகே, சண்டை வர ஆரம்பிக்கும் அங்கே. ஏன்னா அவருக்கு ஒரு முதல்வர் ஆகணும்ன்ற ஒரு ஆசை இருக்குது. ஆசை அண்ணாமலைக்கு முதல்வர் ஆகணுங்கிற ஆசை கிடையாது, கட்சியை வளர்க்கணுங்கிறது தான் அவங்களுடைய மேண்டேட்டு. அதை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. விஜய் வந்து அண்ணாமலைக்கு இருக்கிற அந்த கரிஸ்மாவும் அண்ணாமலைக்கு இருக்கிற அந்த இளைஞர் ஓட்டுன்னு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்குது, அதை வந்து டேமேஜ் பண்ணுவான்ற பேச்சு இருக்குல்ல. விஜய் ஓரளவுக்கு தான் டேமேஜ் பண்ண முடியும். அதாவது இந்த ரசிகர்கள் அப்படிங்க போகிற அந்த கும்பல் மட்டும்தான் அங்கே போகும். ஆனால் கரெக்டாக நீங்கள் அவருடைய பாத யாத்திரையில் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். எண் மக்களில் வந்து எவ்வளவு இளைஞர்கள் கலந்துக்கிட்டாங்க நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து பட்டி தொட்டியெல்லாம் உங்களுக்கு பாஜகவை பற்றி தெரிஞ்சிருக்கு, கொடி நட்டுப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இந்த தேர்தல் நடந்தது இல்லையா,
அவங்களுடைய மண்டல் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் தேர்தல் நடந்தது, செக்ரட்டரி தேர்தல், அதுலலாம் என்ன அளவுக்கு இன்வால்மெண்ட் இருந்தது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். அதாவது ஒருத்தர் ஒரு பூத்தில் 150 பேரை சேர்க்கணும் அப்படிங்கும்போது இட்ஸ் நாட் அ ஜோக். அதுக்கப்புறம் அதுலேயே வந்து பயங்கரமான ஜனநாயக முறையில் சில பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வேண்டியவங்கள போட்டுக்கிட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அந்த பதவிகளுக்கு கூட ஒரு மிகப்பெரிய போட்டு இதுக்கு முன்னால் பாஜக அப்படி இருந்ததா? இருக்கல. அதுக்கு தான் நான் சொல்கிறேன் பாஜக வளருது அப்படின்ட்டு. ஸோ முக்கியமான கொஸ்டின் நீங்கள் என்ன வைக்கிறாங்கன்னா, அண்ணாமலையோட பொசிஷன் அண்ணாமலையோடைய டேர்ம் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் அவரை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலையே அப்படின்ற ஒரு கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. ஆர்என் ரவி என்னாச்சு? ஆர்என் ரவி முந்தா நாள் தான் எங்கேயோ போட்டுட்டு வந்தார் ஒரு பெரிய குண்டு ஆரியன் சிவிலைசேஷன் பற்றி. சிந்து சரஸ்வதி சிவில் அருமையான பேச்சு, 42 நிமிஷம். நான் அதை வந்து தமிழாக்கம் பண்ணி பட்டி தொட்டிக்கெல்லாம் அனுப்ப போகிறேன். ஓகே, ஆர்என் ரவி வந்து மே மாதம் 2026 வரைக்கும் இங்கே தான் இருப்பார். உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிங்க. அதே மாதிரி அண்ணாமலையும் தலைவராக தான் இருப்பார். அண்ணாமலையும் தலைவராக தான் இருக்க போகிறாரு. இப்போது அண்ணாமலை அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியாக உருவெடுத்த பிறகு கொங்கு மண்டலத்தில் என்னாச்சு? அவர் பெரிய ஆளாகிட்டார். கூடவே கொங்கு மண்டலத்தில் இவரை வந்து டிஎம்கேவும் ஒரு, அதாவது இவர் ஜெயிலில் இருந்துக்கிட்டே கொங்கு மண்டலத்தில் மேனேஜ் பண்ணார் பார்த்தீங்களா, செந்தில் பாலாஜி பணத்தை வச்சு. அது ஒரு பெரிய விஷயமா போச்சு. அதுலேயும் இவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அடிபட்டு போச்சு. ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்து ஹி இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஆல் தட். ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணின்னு வந்து சொன்னால் இவங்க தான். கட்சிக்குள்ளேயும் கூட எடப்பாடி தான் முதல்வர், ஏன்னா செங்கோட்டையனோ இல்லை வேறு யாரோ நான் முதல்வராக விரும்புகிறேன் அப்படி சொல்லலை. ஓ பன்னீர்செல்வமும் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னார். எனக்கு கட்சி பதவியே வேண்டாம், அரசியல் பதவியும் வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் போயிட்டார். அவர் என்ன பண்ணார்? தினகரன் நான் 2026 தேர்தலையே நிற்கலைப்பா அப்படின்ட்டார். என்னால் உங்களுக்கு அந்த பயம் வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்போது என்ன, இவர் தான் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது அஷ்யூர்டு. அப்படின்னா அவர் வந்து களத்தில் இறங்கணுமா வேண்டாமா? அப்போ தான் அவருக்கு தோணுது, எஸ் இப்போது ஒரு சாதகமான சூழ்நிலை வந்திருக்கு. இப்போது இந்த மாதிரி மன்சூர் அலிகான் பின்னால் அலையிறதுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய எஸ்டாப்ளிஷ்டு கட்சிகளை, எஸ்பெஷலி நீங்கள் பாருங்கள் 2024 மே மாதத்துக்கும் 2026 மே மாதத்துக்கும் எக்கச்சக்கமான டிஃபரன்ஸ் இருக்கும். 2 வருஷ டிஃபரன்ஸில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கட்டமைப்பை எவ்வளவு பலப்படுத்திட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் நினச்சி பாருங்கள். எவ்வளோ புதிய உறுப்பினர்கள் சேர்த்துருப்பாங்க. அதிமுகவில் வந்து 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. நார்தன் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிற ஜெயக்குமாரோ இல்லை சண்முகமோ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு பிஜேபி கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் வேணும்பாங்க, அவங்க விஜய் வேணும்பாங்க, அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் சவுத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பிஜேபி கூட. அப்போ எடப்பாடி வந்து சென்ட்ரலில் மாட்டிக்கிட்டு எந்த சைடு போகலான்னு முடிச்சு. சவுத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றும் சொல்லலை. நம்ம உதயகுமாரோ இல்லைன்னா இவரோ கூட பேர் என்ன செல்லூர் ராஜு கூட வந்து பிஜேபி வேணும்னு சொல்லலை, அவங்கெல்லாம் சொல்லலை. ஆனால் இதெல்லாம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து செட்டப் ஆகிடும். அதாவதுங்க ஒரு விஷயம் உங்களுக்கு, அப்போ மேலே சென்ட்ரல்லேருந்து சொல்லிட்டாங்க நாங்கள் பிஜேபிக்குள்ளே தான் போகலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, நம்ம எடுத்துக்கலாமா? அது முதல்லேருந்தே அவங்களுடைய நிலைப்பாடு அப்படி தான் இருக்குது. அதாவது டிஎம்கே அந்த பாயிண்ட்டு தான் நம்ம இப்போ இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஏன் வந்திருக்கிறார் அப்படின்னா, அவருக்கு தெரிஞ்சு போத்து எனக்கு 71 வயசு ஆச்சு, அடுத்த வருஷம் 72, இதை விட்டேன்னு சொன்னால் 77 வயசாகிடும், தள்ளாட ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஸ்டாலினுக்கு 70 வயசுலேயே தள்ளாட ஆரம்பிச்சாச்சு. அதனால் 77 வயசில் நம்ம எப்படி இருப்போங்கிறது தெரியாது. பையன் இன்னும் செட்டில் ஆகலை. அதனால் இந்த வாய்ப்பை நம்ம நழுவ விட்டுட்டோம்னு சொன்னோன்னா, நம்மளுடைய தவறான நடவடிக்கைகள், கண்ணோட்டம், தொலைநோக்கு பார்வையின்மை, அதை வச்சு நம்ம வந்து இதை நழுவ விட்டுட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து அரசியல் எதிர்காலம் 0. அதாவது 2026 மே மாதம் ஜூன் மாதம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு ஏடிஎம்கே ஜெயிக்கலை அப்படின்னு சொன்னால் எடப்பாடி 0. எழுதி வச்சுக்கோங்க நீங்கள். சார் எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி இவங்களாம் கூட்டிகிட்டு வந்தால் நான் இவங்களாம் சேர்த்து கூட்டிகிட்டு வரது தான் பாஜகவோட பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி கிடையாது. அவங்க வந்தார்கள் ஓகே, அப்படியே அவங்க உள்ளே வந்தாலும் கூட அவங்கள வந்து ஒரு பொசிஷன் அப்படிங்கலாம் ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. அவங்க வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களால என்ன பெனிஃபிட் ஆக போகிறது உங்களுக்கு? அந்த பக்கம் முக்குலத்தோர் தேவர் சமூகம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாக்குகள் கொண்டு வர முடியும். அதுக்கு வந்து கேட்டலிஸ்ட்டாக இருக்க போகிறவர் அண்ணாமலை. 2வது பாராளுமன்ற தேர்தல் மோடி தேர்தல், நரேந்திர மோடி தேர்தல். அப்போது ஏடிஎம்கே காரங்களோட பாதி வாக்குகள் வந்து டிஎம்கேக்கு போட்டுட்டாங்க. பாஜக வரக்கூடாது, அண்ணாமலை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே காரங்கள்லாம் வந்து தங்களுடைய வாக்குகளே கோயம்புத்தூரில் மற்ற இடங்கள்லாம்
டிஎம்கேக்கு தான் போட்டாங்க. அதனால தான் பல இடங்களில் ஏடிஎம்கே தேர்ட் பிளேஸில் வந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த தொண்டர்கள் மறுபடியும் இப்போ எப்படி சார் சேர்ந்து ஒரே டைம் இடத்துல ஓட்டு போடுவாங்க? இப்போது எடப்பாடி பழனிசாமியை உட்காந்து வைக்கணும். அதனால ஏடிஎம்கே வாக்குகள் முழுக்க எடப்பாடிக்கு போகும். ஒன்று, பாஜகவினுடைய ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பர்ஃபெக்டாக நடக்கும். நான் சொல்கிறேன் அதை. பாஜகவினுடைய வாக்குகள் வந்து டிடிவி தினகரனுக்கு விழலை அப்படிங்கிறது ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ட்ரிச்சியில் எஸ்பெஷலி விழலை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் டிடிவி தினகரனை விட பழனிசாமி இஸ் மோர் அக்செப்டபிள். யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுல பாரதிய ஜனதா கட்சிக்கு முழு ஒத்துழைப்பு இருக்குது, உடன்பாடு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கேனுடைய வாக்குகள் மாற்றம் ஆகலைன்னாலும் பரவாயில்ல, பாராளுமன்றத்தில் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய வாக்கு மாற்றம் ஆகும். அப்படி இருக்கும்போது இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக நாங்கள் பார்க்கலையா? ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.